Once the guilt is proven only, he is a accused criminal or a corrupt politician or whatever. கில்ட்டே ப்ரூவ் ஆகாதப்ப எப்படி நீங்கள் அவர் வந்து நீங்கள் வந்து அக்யூஸ்டு, ஊழல்வாதி, குற்றவாளி அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அது 2 வருஷம் அவருக்கு பெயில் கொடுக்காது மிகப்பெரிய ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். அதுக்கடுத்து இப்போ பெயில் வந்து கொடுத்துட்டு அவர் வெளியே வந்து அமைச்சர் ஆற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பொதுவாக கேட்குறேன், ஏன் திமுகவுடைய திராவிட சித்தாந்தமும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் திமுக அமைச்சர்கள் மட்டும் ஏன் குறிவைக்கப்படுகிறார்கள்? இந்தியாவிலே ஏன் குறிவைக்கப்படுறாங்க? பெரியாருடைய திராவிட சித்தாந்தம் மட்டும் ஏன் குறிவைக்கப்படுது? திராவிட கருத்தியல், திராவிட மாடலை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? ஏன் உங்கள் யூபி மாடல், குஜராத் மாடல், சங்கி மாடல் இருக்குல்ல வட இந்தியாவில், திமுகவை ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து அவர் அந்த பெல்ட் முழுக்க, கொங்கு நாடு, தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதி முழுக்க திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ப்படை தளபதியாக களப்பணியாற்றினார். சிறப்பான ஒரு ஆளுமை அவர். நல்ல ஒரு அமைச்சராக இருந்தார், நல்ல ஒரு பண்பாளர், நல்ல ஒரு ஒழுக்கம் சீலர், நல்ல மனிதர் அவர். இப்போ எனக்கு என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை இவர்கள் என்ன திட்டம் போடுறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை நாம் அடித்து விட்டால் திமுகவோட பலம் குறையும். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அபிஷேக் கேஸ்ட்ரோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கேன். தமிழக அரசிற்கு தொடர்ந்து சில வழக்குகளில் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் வாங்கி ஒரு சிறப்பான ஒரு அம்சங்கள் நம்முடைய முதல்வருக்கு கிடைத்தாலும், மற்றொரு புறம் இந்த அரசிற்கு நெருக்கடி தரும் கூடிய ஒரு தீர்ப்புகளும் சரி, வழக்குகளினுடைய அம்சங்களையும் சரி அமைஞ்சிருக்கு கடந்த சமீப காலங்களில். குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய விவகாரத்தில் இன்றைய தினம் வந்து பதிலளிக்க சொல்லியிருந்தாங்க, அமைச்சரா அல்லது ஜாமீனா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அதை ஒட்டி நேற்றைய தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் பொன்முடி அவர்களும் வந்து தங்களுடைய ராஜினாமாவை வந்து கடிதத்தை கொடுத்து செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய சாராம்சத்தை எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய போக்கை நீ எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்குடைய சாராம்சம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு அரசியல் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான். இது முழுக்க ஒரு அரசியல் தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா வந்து அவருக்கு வந்து 2 ஆண்டுகள் வந்து அவர் சிறையில் இருந்தார் வழக்கு விசாரணை நடக்கும்போது. இன்னும் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹீ இஸ் நாட் கில்ட். செந்தில் பாலாஜி அவர்கள் கில்ட் கிடையாது. கில்ட் இஸ் நாட் ப்ரூவன். ஒன்ஸ் த கில்ட் இஸ் ப்ரூவன் ஒன்லி, ஹீ இஸ் அ அக்யூஸ்ட் கிரிமினல் ஆர் அ கரப்ட் பொலிட்டீஷியன் ஆர் வாட் எவர். கில்ட்டே ப்ரூவ் ஆகாதப்ப எப்படி நீங்கள் அவர் வந்து கிரிமினல், அக்யூஸ்டு, ஊழல்வாதி, குற்றவாளி அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? கில்ட்டே ப்ரூவ் ஆகலை. எவிடன்சஸ், டாக்குமெண்ட்ஸ் வச்சு பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்டிகேஷன் கில்ட் மஸ்ட் பி ப்ரூவ்டு. ஆனால் கில்ட் இன்னும் ப்ரூவ் ஆகலை. அதில் வந்து அவர் விசாரணை நடந்துகிட்ருக்கு. அப்போ அவருக்கு வந்து 2 வருஷம் நீங்கள் பெயில் கொடுக்காதது என்னை பொறுத்தவரை சட்டப்படியே தவறு. இந்த சொல்லி முடிச்சிடறேன். நான் முடிச்சிடறேன். இடையில ஒரே குறுக்கிட மட்டும். இந்த உளவியலான இந்த குற்றவாளிகள் இவர்கள் எல்லாம் வந்து ஒரு குற்ற பின்னணி உடையவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் திமுகவுக்கு மட்டும் பொருந்தாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதே கலைஞர் அவர்கள் மீது இதே மாதிரியான குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. இதே ஆராசா அவர்கள் மீதும் 2G விவகாரத்தில் அவர் ஒரு இன்றளவும் அந்த ஒரு பேசுபொருளாகவே இருக்கக்கூடிய பார்க்குறோம். அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரத்தில் வெர்டிக்ட் எதுவுமே வர இல்லை. விசாரணை தான் நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டு போட்டு. அப்போ அந்த விஷயத்தில் திமுக மட்டும் அதில் வந்து உள்ளாக்கப்படுது. இல்லையே, தவறு நடந்தால் தானங்க நீங்கள் முதல்ல குற்றவாளி ஆக முடியும். தவறே நடக்கலைன்றப்ப நீங்கள் எப்படி குற்றவாளி ஆக முடியும்? ஜஸ்ட் ஷைனி தான் அதை இது பண்ணார், விசாரித்தார் ஆராசா மேட்ரு. அவர் தான் விடுவிச்சார் ஆராசா அவர்களை. ஏங்க நீங்கள் வந்து சாட்சி அடிப்படையில், குற்றம் நடந்த அடிப்படையில், ஆதாரங்கள் அடிப்படையில், ஆவணங்கள் அடிப்படையில், நீங்கள் ஒரு ஓரல் டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் அடிப்படையில், டிரான்சாக்ஷன் அடிப்படையில் ஒரு 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 பிரைமா ஃபேசி ஒரு ரீசனபிள் கிரவுண்டோடு நீங்கள் வந்து குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் தான் நீங்கள் குற்றவாளி. அதில் வந்து விசாரணை பண்ணப்படவங்க எல்லாருமே இப்போ தொழிலில் வந்து எத்தனையோ பேர் கடன் வாங்குறான், கடனை கொடுக்க முடியாமல் இருக்கான், அப்புறம் கொடுக்குறான். அப்போ அவன் குற்றவாளியா? தொழிலில் சொல்கிறேன். அதே மாதிரி அரசியலில் குற்றங்கள் சுமத்தப்படுங்க. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டால் பரிகாசங்கள், அவமானங்கள், குற்றங்கள் எல்லாம் நம்ம மேலே சுமத்தப்படும். ஆனால் வந்து அது எல்லாமே நிரூபிக்கப்பட்டால் தானே அதை நீங்கள் வந்து குற்றவாளி. இல்லைன்னா நீங்கள் நிரபராதி தானே. நீங்கள் அது 2 வருஷம் அவருக்கு பெயில் கொடுக்காது மிகப்பெரிய ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். அதுக்கடுத்து இப்போ பெயில் வந்து கொடுத்துட்டு
அவர் வெளியே வந்து அமைச்சர் ஆற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வெளியே பெயில் கொடுத்தீங்கல்ல, அப்பயே கண்டிஷன் போட்டுக்கணும்ல. கண்டிஷன், நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடாது, நீங்கள் அரசு பதவியில் போகக்கூடாது. பெயில் கொடுத்தப்ப கண்டிஷன் போட்டிருக்கணுமா இல்லையா? இப்போ நீங்கள் முடிவெடுக்கிறீங்கல்ல. அவர் பெயில் வந்து இப்போ 2-3 மாதம் ஆச்சு. தன்னுடைய பதவியை துறந்து தான் அவர் பெயிலே கேட்டார். பதவியை துறந்தாங்க கேட்டார். அவர் உள்ளுக்குள்ள 2 வருஷம் இருக்கப்போ பதவியை திறந்துட்டாரு. ஆனால் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்து அடுத்த நாளே பதவி ஏற்கிறாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாதா? பெயில் கொடுத்து அவர் வெளியே வந்துட்டாருன்னா பதவி ஏற்பார் எடுத்துன்னு தெரியாதா உங்களுக்கு? அப்போ இந்த கண்டிஷன் நீங்கள் அப்போ போடலை, இப்போ போடுறீங்க திடீர்னு. இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி. அப்போ என்னென்ன, ஜெயிலுக்கு போறியா இல்லை பதவி ரிசைன் பண்ணுறியா அப்படின்ற இது என்ன நோக்கம்? இது என்ன மாதிரியான ஒரு ப்ரெஷர், என்ன மாதிரியான ஒரு 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 நடவடிக்கை இது? நான் நீதித்துறை மேல் நான் கமெண்ட் பண்ண முடியாது, நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். ஆனால் நான் வந்து ஒரு சாமானிய மனிதனாக பேசிகிட்டு இருக்கேன். வழக்கறிஞன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு காமன் மேனாக நான் பார்க்குறேன். என்ன ப்ரெஷர், என்ன ப்ரெஷர், ஒரு லேமேன், ஒரு சாமானிய நான் பார்க்குறேன். நான் அதை சாதாரண இந்திய பிரஜையா, தமிழக பிரஜையா, தமிழ்னா நான் பார்க்குறேன். என்ன ப்ரெஷர், என்ன விதமான ஒரு நிர்பந்தத்தால் நீங்கள் இந்த மாதிரி மிரட்டுறீங்க? இப்படி தான் நான் பேசணும். நீங்கள் நீதிபதிக்கே வந்து உள்நோக்க கற்பிப்பது போல. நான் அப்படி சொல்லலை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அது நீங்கள் இப்படி புரிஞ்சுட்டா நான் பொறுப்பு இல்லை. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். நீங்கள் ஏன் வந்து இப்படி ஒவ்வொரு திமுகவோட அமைச்சர்களையும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். நான் பொதுவாக கேட்குறேன். நீதித்துறை நான் கேட்கல. நீதித்துறை நான் இந்த நேர்காணல் விமர்சனமே நான் பண்ணலை. அதை பற்றி நான் சொல்ல இங்கேயா அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ண நீதித்துறைன்னு நான் பொதுவாக கேட்குறேன். ஏன் திமுகவுடைய திராவிட சித்தாந்தமும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் திமுக அமைச்சர்கள் மட்டும் ஏன் குறிவைக்கப்படுகிறார்கள்? இந்தியாவிலே ஏன் குறிவைக்கப்படுறாங்க? பெரியாருடைய திராவிட சித்தாந்தம் மட்டும் ஏன் குறிவைக்கப்படுது? திராவிட கருத்தியல், திராவிட மாடலை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? ஏன் உங்கள் யூபி மாடல், குஜராத் மாடல், சங்கி மாடல் இருக்குல்ல, வட இந்தியாவில் நாட்டை நாசப்படுத்திய, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏழை எளிய, விளிம்பு நிலை, சாமானிய, ஒடுக்கப்பட்ட, மிகவும் பின்தங்கிய, ஏழ்மை நிலையில், விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களை நாசகாடாக்கக்கூடிய சங்கி மாடல், ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார், மதவரி, ஜாதிவரி, பாசிச சக்திகள் கும்பல், இந்த கும்பலுடைய சங்கி மாடல் இருக்குல்ல, அந்த மாடல் மட்டும் ஏன் டார்கெட் பண்ணப்படாமே இருக்குது? அங்கே இருக்க அமைச்சர்கள் கைது செய்யப்படுறதில்லை, அங்கே இருக்க ஊழல் விசாரிக்கப்படுறதில்லை, அங்கே இருக்க அமைச்சர்கள் பதவி விலகுவதில்லை. அப்போ ஏன் தமிழ்நாடு மட்டும் ஏன் குறிவைக்கப்படுது? இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்டை என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இல்லை, இது முன்னோடியாக தான். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பல முதலமைச்சர்கள் வந்து இதே இடி வழக்கில் வந்து கைதாகியிருக்காங்க. அது எப்படிங்க இந்தியா, அது எப்படிங்க? அதெல்லாம் ஓகேங்க. ஜெயலலிதா அம்மா கைதானாங்க. முதலமைச்சர், முதல் பெண் முதலமைச்சர் ஒரு பவரில் இருக்கும்போது கைதாக்கப்பட்டாங்க, சிறை தண்டனை அனுபவிச்சாங்க. அவங்க பெயிலில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு கூட நீங்கள் பெயில் கொடுத்தீங்க, இவர் கொடுக்கல. செந்தில் பாலாஜிக்கு அதை விட பெரிய குற்றமாக செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு. என்ன அப்போ நீங்கள் விடுங்க. அந்த அம்மா வந்து அந்த அம்மா நீங்கள் வந்து எக்ஸப்ஷன் விட்டுருங்க. அந்த அம்மாவுக்கு நீங்கள் பெயில் கொடுத்துட்டீங்க, வெளியே வந்தாங்க. அப்புறம் வந்து அந்த அம்மா மறைந்ததுக்கப்புறம் அது சிறை தண்டனை ஆகுது. சசிகலா அம்மா ஜெயிலில் போயிருந்தாங்க. நாலு சசிகலா அம்மையார் போய் இருந்தாங்க 4 வருஷம். அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. அதுக்குள்ள தலைவர் வரும்ல, அதுக்குள்ள நீங்கள் பல அரசியல் இருக்குது, அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியா கூட்டணியோடைய தலைவர்கள் மட்டும் ஏன் டார்கெட் செய்யப்படுகிறார்கள்? பாஜகவோட என்டிஏ கூட்டணி தலைவர்கள் ஏன் டார்கெட் செய்யப்படுவதில்லை? ஏன் ஏக்நாத் ஷிண்டே மேலே ஏன் ஆக்ஷன் இல்லை? அஜித் பவார் மேலே ஏன் ஆக்ஷன் இல்லை? ஏன் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் வாஷிங் மிஷின் மாதிரி செயல்படுது? கரப்ஷனை க்ளீன் பண்ணி தரக்கூடிய வாஷிங் மிஷின் மாதிரி ஏன் செயல்படுது? எவன் கரப்ட் அந்த வாஷிங் மிஷின்குள்ள போறானோ அவன் புனிதவனா மாறிடுறான். என்டிஏ கூட்டணியில விமர்சனம் வந்து இல்ல, என்டிஏ கூட்டணி கட்சியினரே தங்களுடைய சக கட்சியின் மீது வைக்கக்கூடிய கட்சிகளை பார்க்குறோம். உதாரணத்துக்கு கேரளாவில் இதே பினராயி விஜயன் அவர்கள் காங்கிரஸ் மீது வைக்கிறார், காங்கிரஸ் பினராயி விஜயன் மீது வைக்கிறது. ஏங்க, இது வந்து கருத்தியல் கூட்டணிங்க. அவங்களுக்குள்ள 1000 விமர்சனம் இருக்கும், 1000 சண்டை இருக்கும், எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற இதெல்லாம் இருக்கும். ஆனால் கருத்தியல் கூட்டணி, அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டும், அந்த கருத்தியல் அடிப்படையில் அந்த கூட்டணி இயங்கிக்கிட்டு இருக்கு, இந்தியா கூட்டணி. ஆனால் இந்தியா கூட்டணி மட்டும் ஏன் டார்கெட் செய்யப்படுகிறது? இந்தியா கூட்டணி அரவிந்த் கெஜ்ரிவால் அவுட்டு, இந்தியா கூட்டணி ஹேமந்த் சோரான் அவுட்டு, இவர் முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் அவங்கள டார்கெட் பண்ணுறீங்க, தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் டார்கெட் பண்ணுறீங்க, மம்தா பானர்ஜி டார்கெட் பண்ணுறீங்க, ஸ்டாலின் டார்கெட் பண்ணுறீங்க, பினராயி விஜயன் ஒரு கேஸ் போட்டு டார்கெட் பண்ணுறீங்க. அது எப்படிங்க இந்தியா கூட்டணி மட்டும் கடந்த 10 வருஷமாக இந்த அலையன்ஸில் இருக்கவங்களை மட்டும் எப்படிங்க டார்கெட் பண்ண முடியுது? என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கரப்ட் அங்கே இருக்கான். என்டிஏ கூட்டணிக்குள்ள அந்த கூட்டணி தலைவர்கள் மட்டும் எப்படி க்ளீன் ஹேண்டாக இருக்காங்க? அவங்க மேலே எந்த ஆக்ஷனுமே இடி எடுக்க மாட்டேங்குது, ஐடி எடுக்க மாட்டேங்குது, சிபிஐ எந்த ஜனநாயக அமைப்புகளும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது. உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி. சரி, ஓகே, சசிகலா அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மையார் சசிகலா, ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக பதவியேற்க போகிறாங்க.
கரெக்டாக எப்படிங்க அந்த 2G அந்த சொத்து 2G வரி விட்டுருங்க, 2G தனி கதை. அதில் நம்ம நிரபராதின்னு வந்துட்டாப்புல வெளியே ஆராசா. அதெல்லாம் வந்து தவறு செஞ்சாதானே தண்டிக்கப்படுவார், வெளியே வந்துட்டார், ஓகே. அது எப்படிங்க அந்த அம்மா முதலமைச்சராக பதவியே இருக்கும்போது கரெக்டாக அந்த கேஸ் வருது, டிஸ்அப்ரோப்ரியேட் அசட்ஸ் கேஸ் இருக்குல்ல, சொத்து குவிப்பு வழக்கு, கரெக்டாக எப்படிங்க அந்த டைமில் வருது ஹியரிங்? அந்த டைமில் எப்படி என்றைக்குமே வராத ஹியரிங் சசிகலா முதலமைச்சராக பதவியேற்பதற்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த நாள் எப்படிங்க அந்த அந்த ஜட்மெண்ட் வருது சுப்ரீம் கோர்ட்லேருந்து? அவ்வளோ நாள் அமைதியாக இருந்த உச்சநீதிமன்றம் ஏன் உடனடியாக அந்த வழக்கு எடுத்து அன்றைக்கி விசாரித்து தீர்ப்பு கொடுக்குது? ஏன்னா சசிகலா முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஒரு தமிழன் முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஒரு தமிழ் பெண்மணி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகக்கூடாது. இன்னைக்கு திராவிட கருத்தியலை இப்போ தமிழ்நாட்டிற்கு ஒரு பாதுகாவலராக, தமிழ்நாட்டுடைய மக்களை பாதுகாத்து, திராவிட கருத்தியலை பாதுகாத்து கொண்டு, பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் கருத்தியலை தூக்கி பிடித்து தமிழ்நாட்டு ஒரு நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ இவர்களை ஒழிப்பதற்கு இவர்கள் சதித்திட்டம் தீட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே தான், இது எல்லாருமே கூட்டு சதி சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே சார். இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி நிபந்தனை விதிப்பினுடைய எதிரொலியாக வந்து இப்போ ராஜினாமா செய்திருக்கிறார். இப்போ இது 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 இதுலேருந்து ஏதேனும் அவர் வந்து சட்ட போராட்டம் நடத்த வாய்ப்புகள் இருக்கிறதா? இனி வரக்கூடிய காலங்களில் வந்து நான் மீண்டும் அமைச்சராக ஆவதற்கு, மேலும் இப்போ அகைன் இன்னொரு 9 மாதம் 10 மாதத்தில் வந்து நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம். இப்போ தேர்தலுக்கு பிறகு இப்போ மீண்டும் அவர் வெற்றி பெற்று அமைச்சராவதில் ஏதேனும் வந்து சிக்கல்கள் ஏற்படுமா? இந்த தடை என்பது லைஃப் லாங்கா ஆர் எப்படி எடுத்துக்கிறது? இதை விட மாட்டாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் விட மாட்டாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு நாட்டில் திமுகவோட வாக்குகளை அதிகரிக்க செய்தார். திமுகவுக்கு மகத்தான ஒரு படை தளபதியாக செயல்பட்டார். திமுகவை ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து அவர் அந்த பெல்ட் முழுக்க, கொங்கு நாடு, தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதி முழுக்க திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ப்படை தளபதியாக களப்பணியாற்றினார். சிறப்பான ஒரு ஆளுமை அவர், நல்ல ஒரு அமைச்சராக இருந்தார், நல்ல ஒரு பண்பாளர், நல்ல ஒரு ஒழுக்கம் சீலர், நல்ல மனிதர் அவர். இப்போ எனக்கு என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை இவர்கள் என்ன திட்டம் போடுறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை நாம் அடித்து விட்டால் திமுகவோட பலம் குறையும். செந்தில் பாலாஜி அவர்கள் டார்கெட் கிடையாது அவங்களுக்கு. இப்போ செந்தில் பாலாஜியை டார்கெட் செய்வதால் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக பலவீனப்படும் என்பது அவருடைய கணக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவருக்கு என்னன்னா, அவர் மினிஸ்டர் ஆகக்கூடாது, எம்எல்ஏ ஆகக்கூடாது, அரசியல் இருக்கக்கூடாது, சிறைக்கு போகணும், அவர் தண்டனை ஆகணும், அதுதான் அவங்க எய்ம். இது மாதிரி நான் இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோங்க. செந்தில் பாலாஜி பொன்முடி அவுட்டு. பொன்முடி அவர் வாயை கொடுத்து போயிட்டார். அவர் சொன்ன கருத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது, மிக தவறானது தான். முதலமைச்சரே கண்டிச்சிட்டாரு, திமுகவும் கண்டிச்சிருச்சு, எல்லாருமே கண்டிச்சிட்டோம். சரி ஓகே. ஆனால் பொன்முடி அவர்களை இப்போ முதலமைச்சர் விடுவிச்சிருக்கிறார். சரி ஓகே, அது அவர் தனிப்பட்ட முடிவு, கட்சியுடைய முடிவு, அதை நம்ம கட்டுப்படுறோம். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ அடுத்து இவர்கள் டார்கெட்டில் 10 அமைச்சர் லிஸ்ட் இருக்குது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அமித்ஷாவோட டார்கெட்டில் இந்த 10 அமைச்சர்கள் எடுத்து டார்கெட் பண்ணி ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்து திமுகவோட ஆட்சியை முதலமைச்சர் மேலே, துணை முதலமைச்சர் மேலே அவங்க எய்ம் வந்து இந்த திராவிட கருத்தியலை ஒழிக்க வேண்டும். நாளைக்கு தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா அது காரணமே திமுகவும் திராவிட கருத்தியலும் முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நல்லாட்சி தான். தமிழ்நாட்டில் கேளுங்க, இல்லை வலதுசாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 22 எம்பிக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒரு கண்ணியமான ஒரு பார்வையில் தான் வந்து பிரதமர் அவர்கள் பார்க்கிறார். அவருடைய நூற்றாண்டினுடைய அந்த நாணயத்தினுடைய வெளியீட்டின் போது கூட ராஜ்நாத் சிங்கை வந்து இங்கே அழைத்து வந்து கௌரவித்திருக்கிறார்கள். நல்ல நல்லெண்ணமாக தான் வச்சுருக்காங்க பிஜேபி திமுக மேலே. அவர்களுக்கு எதிரி காங்கிரஸ் தான் அப்படின்னு தானே சொல்லப்படுது. அதெல்லாம் பொய், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 1967 பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தந்தை பெரியாரும் செய்த புரட்சி. காங்கிரஸ் அல்லாத முதல் அரசு இந்தியாவிலே திமுக அரசு வந்துச்சு தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னாடி வந்து ராஜகோபாலாச்சாரி, காமராஜர், பக்தவச்சலம் யார் வந்தாலும் எல்லாருமே வட இந்தியாவுக்கும் மத்திய அரசுக்கும் அடிமைகள் தான். காமராஜர் கல்வியை கொண்டு வந்தார், அவ்வளோதான். அது ஒன்று தான் ஒத்துக்க முடியும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அவர் வந்து சென்டருக்கு கட்டுப்பட்டவர் தான், மத்திய அரசுக்கு. மத்திய அரசுக்கே கட்டுப்படாமல் மத்திய அரசுக்கே டஃப் கொடுத்து தன்னுடைய மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை நிலைநிறுத்தி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்ற அந்த ஒரு கோட்பாட்டை சரியாக தமிழ் இந்தியாவில் நிறுவனது திமுகவும் அண்ணாவும் கலைஞரும் பெரியார் தான். அதெல்லாம் தனிநாடு, திராவிட நாடெல்லாம் சரியான ஒரு ஒரு பாதை. புரியுதா உங்களுக்கு? இப்போ கூட நமக்கு தேவை இருக்குது, திராவிட நாடு, தனிநாடு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, அப்படி வந்து இந்த திராவிட இயக்கம் அந்த 1967 செய்த புரட்சியால் 3% கும்பலால் ஆட்சிக்கு வர முடியல. 3% கும்பல் யாருன்னு புரியுதில்ல? பார்ப்பனிய கும்பலால் ஆட்சிக்கு வர முடியல. ஒரு காலத்தில் நம்ம எம்எல்ஏ ஆகாமல், எம்பி ஆக விடாமல், அதிகாரத்துக்கு வர விடாமல், படிக்க விடாமல், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சாதிகள், ஹிந்துன்னு சொல்லுவேன், ஆனால் அவன்கிட்ட மரியாதை கொடுக்குறியா நீ? அவனுக்கு
அவனை நம்ம எந்த விதமான ஒரு கல்வி, பொருளாதார சுதந்திரம், வேலை வாய்ப்பு, அதிகாரம் எதுவுமே படாமல் அவனை வந்து தத்ரியன்னு வச்சுருந்தோம், சூத்திரன்னு வச்சுருந்தோம். இன்றைக்கி அவன்லாம் சைரன் போட்ட காரில் போகிறான், எம்எல்ஏவாக இருக்கான், எம்பியாக இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1967க்கு அப்புறம் பார்ப்பனர் அல்லாத சட்டமன்றம், கருணாநிதி அண்ணா தொடங்கி இன்னைக்கு ஸ்டாலின் வரைக்கும் ஒரு பார்ப்பனர் கூட எம்எல்ஏ எம்பி கிடையாது தமிழ்நாட்டில். இல்லை ஆயிருக்காங்க இல்லை அமைச்சரவையில் இடம் பெற்றது கிடையாது. அமைச்சரவையில் இடம் பெற்றதில்லை, எம்எல்ஏ எம்பி ஆனதில்லை. ஹெச் ராஜாவை நீங்கள் சொல்லுவீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை அப்படி நீங்க பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல ஹண்டே அமைச்சரவையில இடம் பெற்றது. ஹண்டே வந்து இடம் பெற்றா எம்ஜிஆர் தானே இடம் பெற வச்சாரு. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் இடம் பெற வச்சாரா? எம்ஜிஆர் செய்த பிழை, ஜெயலலிதா செய்த பிழை, அதை ஏத்துக்கோங்க. பார்ப்பனியத்துக்கு அவங்க ஆதரவா இருந்தாங்க. முத்தமிழ் டாக்டர் கலைஞரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கேளுங்க பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் பார்ப்பனியத்தை என்றும் அவங்க ஏற்றுக்கொண்டதில்லை, உள்ள அலோ பண்ணல. நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கிறேன். ஐடியாலஜி இப்ப அவங்களுக்கு என்னன்னா, ஐடியாலஜி சனாதனமா, பார்ப்பனியமா, மனுஸ்மிருதியா, ஆர்எஸ்எஸ் பாஜகவா, இல்லை திராவிடமா, பெரியாரியமா, அண்ணாவா, முத்தமிழ் டாக்டர் கலைஞரா, திராவிட கருத்தியலா, அம்பேத்கரா, மார்க்ஸா, இந்த 2 கருத்தியலுக்கு மோதல் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மோதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. செந்தில் பாலாஜி அரஸ்ட நீங்க செந்தில் பாலாஜி அரஸ்டா பார்க்காதீங்க. கருத்தியல் யுத்தத்தில் அவர் ஒரு வீர தியாகம் செய்திருக்கிறார்னு நம்ம பார்க்கணும். செந்தில் பாலாஜி செய்திருப்பது என்பது மிகப்பெரிய தியாகம். இப்போ எனக்கு என்ன கேள்வினா சார், இப்போ நீங்க சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, அவரை வந்து மீண்டும் அமைச்சராக கொண்டு வரதுக்கு உங்களுடைய வழக்கறிஞர்களுடைய அணி வந்து ஒரு ஆகச்சிறந்த அணியாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பல வழக்குகளை கூட என்கிட்ட மேற்கோள் காட்டினீங்க. கெஜ்ரிவால் அவரோட வழக்கு, ஹேமந்த் சோரனுடைய வழக்கு, இன்னும் பல முதலமைச்சர்களுடைய வழக்குகள். இவர்கள் எல்லாம் இடியினுடைய கஸ்டடியில் தான் இருந்தாங்க, பிறகு ஜாமீனில் வந்தாங்க, முதலமைச்சராகவும் தொடர்ந்தாங்க. இவர்களுக்கெல்லாம் வராத சிக்கல் ஏன் இவர்களுக்கு வரவில்லை என்று. அப்போது நீதிமன்றத்தில் நீங்கள் இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாம் முன் வச்சிங்களா? இதெல்லாம் முன்மாதிரி நமக்கு ஏற்கனவே இருக்கிறது. இந்த வழக்கில் மட்டும் ஏன் இந்த ஒரு கிடுக்குப்பிடி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதங்களாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைக்கப்பட்டது. நீங்க என்ன வாதங்கள் வச்சாலும் நான் அதை பத்தி பேசினேன்னு நல்லா இருக்காது. இந்த நேர்காணலில் வெளிப்படையாக பேசினேன் நல்லா இருக்காது. நீதித்துறையை நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. நாசுக்கா மரியாதை நான் கடந்து போக விரும்புகிறேன். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? எதுவும் வேலைக்கு ஆகாது. ஹிட்லர் வந்து கேளுங்க, சொல்றது கேளுங்க. இல்ல நீங்க முழுக்க கடைசியா எங்க சொல்ல வரீங்கன்னா, நீதிமன்றம் காவியமயமாகி விட்டது. அது இல்ல சார், நான் என்ன சொல்ல கேளுங்க சார். இல்ல சார் சொல்லி முடிச்சிடுறேன். நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் அவர்கள் இந்த வெஸ்ட் பெங்காலினுடைய அரசை கலைப்பது சம்பந்தமாக வரும்பொழுது இதே பிஆர் கவாய் அவர்கள் அடுத்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸா வர போறாரு. அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நாங்க வந்து தலையிடுறோம்னு சொல்லி நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்து தலைமை நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தொடர்ந்து பிஜேபி அரசனுடைய தவறான அணுகுமுறைகளை வந்து கண்டிச்சுட்டு தான் வர்றாரு. சரி கேளுங்க, அப்ப நான் கேட்கிறேன், ஏன் பதவி காலத்துக்கு அப்புறம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாப் வாங்குறாங்க? சேர்மன் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட்டு, எம்பி ஆஃப் ராஜ்யசபா ஏன் வாங்குறாங்க? ஏன் கமிஷன் மெம்பர் ஆகிறாங்க, பேனல் மெம்பர் ஆகிறாங்க, மத்திய அரசுடைய கமிஷன்ஸ்ல ஏன் போய் உட்கார்றாங்க? பேசுறீங்களா நீங்க? இல்ல சார், இப்போ இதே இல்ல நீங்க பேசுறீங்கல்ல, நான் என்ன சொல்றேன் கேளுங்க, முதல்ல பேசி முடிச்சிடுறேன் சார். நீதிமன்ற நீதியரசர்கள் சந்துரு போன்றவர்கள்லாம் தமிழ்நாடு அரசினுடைய குழுக்கள்ல இடம் பெறலையா? அவர்கள் தீர்ப்பு நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க எல்லாம் சமூக நீதிக்காக பாடுபட்டவர்கள். வழக்கறிஞராக இருக்கும்போது, நீதிபதியா இருக்கும்போது ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்காக பணியாற்றிய நீதிபதிகள், உன்னதமானவர்கள் அவர்கள். இவர்களை நான் சொல்ல விரும்பல. நான் வந்து நம்பிக்கை இழந்து விட்டேன், இதான் உண்மை. நம்பிக்கை இழந்து விட்டேன். இங்க எதுவும் நமக்கு சாதகமா நடக்காது. நீங்க எத்தனை போராட்டம் தான் நடக்காது. ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்க, இன்னும் ஒரு வருடம் டைம் எடுத்து ட்ரை பண்ணுங்க. நடக்காது, தண்டனை ஆகும். ஓகே சார், இப்போ விட மாட்டாங்க. இப்போ சாதாரண ஒரு தற்போது எம்எல்ஏவாகத்தான் இப்போ தொடர்கிறார். மேலும் ஏதேனும் வந்து இடி தங்களுடைய வாதங்களை முன்வைத்து இவரை மீண்டும் சிறைப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் வந்து முற்படுவார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன் எல்லாமே. திரும்ப அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டீங்க, பதில் சொன்னதுக்கு அப்புறம் கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பாக அவர் விட மாட்டார்கள். இவர் மட்டும் இல்லை, இன்னும் 10 பேர் லிஸ்ட் வச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயுமே இடி ஐடியில் வழக்கு போட்டு வச்சிருக்காங்க, சார்ஜ் ஷீட் போட வேண்டியது இருக்குது. எல்லாம் ப்ராக்ரஸாக பக்காவாக அவங்க பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க, எப்படி திமுக டார்கெட் பண்ணி அடிக்கலாம்னு. அவங்க எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க, அவங்க சும்மா கிடையாது. அதான் சொல்றேன், இட்ஸ் பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி. திராவிடத்தை இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இது முதல்ல செந்தில் பாலாஜி இஷ்யூ, இந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் இஷ்யூன்னு நீங்கள் சொல்லாதீங்க சார். முதல்ல அது தப்பு சார், அந்த பார்வையே தப்பு சார். முதல்ல இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் வார் பிளேடு த்ரூ திஸ் வே. நீ அப்படி புரிஞ்சுக்கணும்.
இது ஒரு 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 தத்துவ போர். ம், ம். ஒரு பிற்போக்குக்கும் ஒரு முற்போக்குக்கும் ஒரு போர், ஒரு வலதுசாரிக்கு இடதுசாரிக்குமான போர். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். எனக்கு வந்து இது சாதாரண விஷயமா தான் நான் பார்க்குறேன் இதை. இந்த இந்த செந்தில் பாலாஜியோட வழக்கு இது விஷயம். ஏன்னா அவர் வந்து நிரபராதி. ம், செந்தில் பாலாஜி அவர்கள் நிரபராதி, தண்டனை பெற வேண்டியவர் அல்ல. ம், அவர் நல்ல மனிதர், அவருக்கு ஒப்பலக்கற்றவர், ம், அவர் ஊழல் செய்யவில்லை, அதுக்கு நான் கேரண்டி. கரெக்டான ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்துட்டு இருந்தார். ம். அவங்க நோக்கம் என்பது இந்த தத்துவ போரில் இவர் வீழ்த்தப்பட்டிருக்கிறார், சதியில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார், பார்ப்பனிய சதியில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். ம். சனாதன சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலுடைய சதியில் அவர் வந்து நீதிமன்றத்தில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது எம்எல்ஏவாக தொடர்கிறார். ஒரு மிகப்பெரிய இலாக்கா அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வரக்கூடிய தேர்தலும் நெருங்கி கொண்டிருக்கிறது. கொங்கு பெல்ட்டிலே செந்தில் பாலாஜி அவர்களோட செல்வாக்கு என்னவென்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ பொலிட்டிக்கலாக இந்த மெட்டீரியல் பாலிடிக்ஸ் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பின்னடைவை தருமா? வரக்கூடிய தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இதனுடைய விஷயம்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ, செந்தில் பாலாஜி அவர்களுக்கோ, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ இந்த தீர்ப்புகளோ இந்த விஷயங்கள் வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போகிறதில்ல. திமுக கொங்கு நாட்டில் இன்னும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெறும். செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்த முறையும் எம்எல்ஏவாக ஜெயிப்பார். அடுத்த முறை கண்டிப்பாக இந்த சட்ட சிக்கல்களை நாங்கள் சட்ட ரீதியாக போராடி கண்டிப்பாக வெற்றி பெற்று செந்தில் பாலாஜி அமைச்சரும் ஆவார். அதில் எந்த மாற்றங்கிறது கிடையாது. திரும்ப அவர் அமைச்சராவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது சட்ட சிக்கல், நாங்கள் எல்லாத்தையும் கடந்து நம்ம போராடுவோம், சட்ட போராட்டம் நடத்துவோம். ஏன்னா ஒரு சதி நடக்கும்போது சதியை சட்ட ரீதியாக நம்ம அணுகி அதை கலைந்து எறிவோம். கண்டிப்பாக அவர் அமைச்சராக தொடருவார். அதுக்கு அடுத்தது திமுக எழுதி வச்சுக்கோங்க, நோட் போட்டுக்கணும், ஒரு இன்னைக்கு டேட் போட்டு எழுதி வைங்க, பேரை போட்டு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெற்று, இமாலய வெற்றி பெற்று, இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலே பெறாத வெற்றியை பெற்று, இரண்டாவது முறையாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்பார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் துணை முதல்வராக பதவியேற்பார். எதிர்காலத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வராக வருவார். இதுதான் நடக்கும். இதுதான் தமிழக அரசியலுடைய எதிர்காலம். நிச்சயமா சார். கூடுதலான இந்த சட்ட நுணுக்கத்தை பற்றி மட்டும் கூடுதலான ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த கோர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த டைரக்ஷன் என்பது சாமானியர்களுக்கு புரியும் விதமாக கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இந்த இறுதி வெர்டிக்ட் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அமைச்சராக ஆகக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு சொல்ல வருதா? என்ன சொல்ல வருது கோர்ட் என்ன சொல்ல வருதுன்னா, ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊழல்வர்களை கைது பண்ணுறாங்க, 2 வருஷம் விசாரணை, உள்ள வச்சிட்டீங்க. ஆனால் இதே மாதிரி பல வழக்குகளுக்கு உதாரணம் இருக்குது. எத்தனையோ ஊழல் வழக்கில் கைது, லல்லு பிரசாத் யாதவாக இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், எத்தனையோ பேர் கைதாக இருக்கிறாங்க. அவங்களாம் பெயில் கொடுத்தீங்க. இப்போ இதுக்கு பெயில் கொடுக்கல. ஏன் பெயில் கொடுக்கல? அப்போ அதுக்கு ரீசன்ஸ் கேட்குறோம். இல்லை கொடுக்க முடியாது. இப்போ யார் ப்ரெஷர் பண்ணுறா? ரைட் கொடுக்கல, ரைட் விட்டுருங்க. 2 வருஷம் இருந்துட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்தப்போ நீங்கள் பெயில் கொடுத்தீங்க, சைன் போட சொன்னீங்க, அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அமைச்சர் பதவியை வந்து பதவி ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி நீ பெயில் கொடுத்துருக்கணும், கண்டிஷனில் ஒன்றா வச்சு வெளியே விட்டு அமைச்சராக்கி அவர் 3-4 மாதம் அமைச்சராக இருந்து இப்போ ஏன் திடீர்னு உங்களுக்கு அந்த இது வருது? உங்களுக்கு ஏன் ஒன்று ஷோ மட்டும் எடுத்து சொல்லலாம்ல, செந்தில் பாலாஜி நீங்கள் அமைச்சராக இருக்கக்கூடாது. இப்போ திடீர்னு நீங்கள் அந்த இது வரீங்க, ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. இப்போ எதன் நோக்கத்தில் எடுக்கிறீங்க? யார் ப்ரெஷர் பண்ண அவங்கள? இல்லை ஓகே சார், இந்தியனுடைய நோக்கம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது சார். எதிர்கட்சிகளை வந்து டார்கெட் பண்ணி தான் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நீதிமன்றம் இதில் வந்து என்ன சொல்ல வருது? நீங்கள் வெர்டிக்ட் வர நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வெர்டிக்ட் வர வரைக்கும் நீங்கள் அமைச்சராக கூடாதுன்னு சொல்லுது. ஓ ஓகே, அதான் கேட்குறேன். ஆமாம். இப்போ ஜெயலலிதா அம்மா வெளியே இருந்தாங்க, அந்த மேயர் ஜெயலலிதா அம்மா, அவங்க வெர்டிக்ட் வர வரைக்கும் மினிஸ்டர் வந்தாங்கல்ல. பரப்பநகராக போகிறாங்க, 2014 போயிட்டு திரும்ப வெளியே வர்றாங்க. குமாரசாமி அந்த இஷ்யூ ஆகுது, அவர் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாரு, அப்புறம் திரும்ப முதலமைச்சராக பதவி இருக்கிறாங்க. அப்புறம் வழக்கு அப்பீல் போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு, கர்நாடகா கவர்மெண்ட் போகுது. அந்த அப்பீலில் தண்டனையாகும்போது நம்ம உயிரோட இல்லை. அப்போ அதுக்குன்னு வந்து நாங்கள் தீர்ப்பு வர வரைக்கும் நீங்கள் சிஎம் இருக்கணும்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்கள் சிஎம் இருக்கக்கூடாது, உங்கள் மேலே இன்னும் அப்பீல் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்களா? ஓகே, அதே தான் செந்தில் பாலாஜிக்கு அதே தான். அவர் பதவியில் இருப்பது என்பது அவருடைய உரிமை இருக்கலாம். ஆனால் அவரை இருக்க விடாமல் பண்ணுறது ஏன்? இனி வரக்கூடிய அந்த வாதங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீதிமன்றத்திலே கண்டிப்பாக வைக்கணும். ஜெயலலிதா கேஸ், லல்லு பிரசாத் யாதவ் கேஸ், இன்னும் எத்தனையோ ஊழல் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அஜித் பவார் மேல இப்போ இருந்தாரு, டெபுட்டி சிஎம் இருக்காரு, அவர் மேலே வழக்கு இருக்குது. அவர் வழக்கை இப்போ வந்து அவங்க பியூரிஃபை பண்ணிட்டாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் வாஷிங் மிஷினில் போட்டு அவரை கரப்ஷன்ல இருந்து அவரை ஒயிட் கிளீன் மேன் ஆக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்க வந்து எங்களை ஆக்க வேண்டாம், நாங்கள் ஆல்ரெடி கிளீன் மேன் தான், தயவுசெய்து எங்களை அதிகாரத்தை உட்கார விடுங்கன்னு கேட்குறோம். ஓகே சார், நிச்சயமா திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கினுடைய பின்னணியின் சம்பந்தமாகவும் அவர்களுக்கு ஜாமீனா அமைச்சரா என்ற அந்த ஒரு விடயத்தின் கீழே அந்த வழக்கத்தினுடைய பின்னணி மற்றும் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்றேன். பின்னணி அடுத்து என்ன நடக்கும்னு சொல்றேன்.
இவர் வந்து இப்போ தீர்ப்பு வந்து வரும், குற்றவாளின்னு கூட வரும், திரும்ப ஜுடிஷியல் ரிவ்யூ போவார், அப்பீல் போவார், போய் அதில் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, நிச்சயமா பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கமைக்கு நன்றி. நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.